ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு ஸ்கேம் வந்திருக்கு. அதாவது நம்ம ஆஃப்டர் கோவிட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காகிதமற்ற பண பரிவர்த்தனைக்கு மாறிட்டோம். அதைத்தான் அரசாங்கமும் விரும்புது. ஆப் மூலமாக பணம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக. அதனால கள்ள நோட்டு புழக்கம் குறையுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணப்புழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பணவீக்கம் எப்படி இருக்குங்கிறதையும் அரசு கண்காணிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்சனலாக என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட பாக்கெட்லேருந்து எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது கூட நம்ம தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக கண்ணா அப்படின்னா செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நிஜம். நீங்கள் சரியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிரெடிட் கார்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான ஃபோன்பே ஆப்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய செலவுகள் டபுள் மடங்கு ஆயிடுச்சு. பற்றாக்குறை நமக்கு அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறத நிஜம். பட் நான் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பேச விரும்பலை. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கண்டிப்பாக பேசுவோம். பட் நான் இந்த வீடியோவில் பேசுறதுக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஜிட்டல் யுகத்தில் நம்ம எவ்வளோதான் சேஃபாக இருந்தாலும் பேங்க் சைட்லேருந்து, ரிசர்வ் பேங்க் சைட்லேருந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்தும் நமக்கு சேஃபான ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ளேயும் பூந்து ஏதாவது ஒரு ஓட்ட வழியாக நம்ம பாக்கெட்டை திருடிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான ஸ்கேமர்ஸ். அதில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடியதான் ஜம்புடு டெபாசிட் ஸ்கேம் மாதிரியான ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பணம் வந்துடும். நீங்கள் என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். சாரிங்க, நான் மாற்றி அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன், நான் என்னோட யூபிஐ அனுப்பியிருக்கேன், தயவு செஞ்சு அந்த அமௌண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் சரி, நம்மளுடைய பணம் கிடையாது, இன்னொருத்தருடைய இது பாவம் அப்படின்ட்டு அந்த யூபிஐ ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுடைய பணம் மொத்தமும் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு மாறிடும். மொத்தத்தையும் உருவிட்டு போயிடுவாங்க. எங்கேருந்து எப்படி போகுது, எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சைபர் கிரைம் தான் இது. ஸோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. அப்போ எப்படி கவனமாக இருக்கலாம், திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு பணம் டெபாசிட் ஆகுது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து பணம் டெபாசிட் ஆகுதுன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் தவறு இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ரிக்வெஸ்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு இல்லையா, அந்த யூபிஐ அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பணம் வந்திருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அவசரமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு, ஒரு கடையில் ஓப்பன் இருக்கோம், ஏதாவது வேறு யாருக்காவது பணம் அனுப்ப வேண்டியிருக்கு, ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் தடவை போடும்போது உங்களுடைய பின்னை தப்பாக போடுங்க. நீங்கள் இப்படி பின்னை தப்பாக போட்டிங்கனாலே அந்த ரிக்வெஸ்ட் வந்து டினைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கரெக்டாக பின் போட்டு நீங்கள் அந்த பணம் ஏறி இருக்கா இல்லையா, இல்லை உங்களுடைய பர்சனல் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான ஸ்கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கான விஷயம். அதையும் தாண்டி கவனக்குறைவில் உங்களோட பணம் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 1930 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உடனே சொல்லிடுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லையா www.cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் உங்களுடைய புகார்களை சொல்லுங்கள். அதையும் கவனத்தில் எடுத்து உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அரசு எடுக்கும். ஸோ கவனமாக இருப்போம். டிஜிட்டல் லோகம் பாதுகாப்பாக தான் இருக்கும், ஆனாலும் ஃப்ராடுகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம கவனமாக இருக்கிறது நம்மளுடைய அவசியம்.